ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்கள வந்து இப்போ பனி டைம்னால வெளியில் தூக்கிட்டு போனாங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுற தப்பு என்னன்னா, குழந்தைங்கள வந்துட்டு அப்படியே என்னமோ துணி மூட்டையை கட்டி எடுத்துகிட்டு போகிற மாதிரிக்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, குழந்தைய வந்து மூடி எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ வந்துட்டு சுத்தமாக அந்த குழந்தைக்கு வந்துட்டு மூச்சே விட முடியாத அளவுக்கு அப்படியே தோல் மேலே அமுத்தி போட்டு துணியெல்லாம் மூடி அந்த மாதிரி தயவு செஞ்சு குழந்தைங்கள வந்து வெளியில் தூக்கிட்டு போகாதீங்க. ஒன்றும் இல்லை, இன்றைக்கி ஒருத்தவங்க நான் ட்ராவல் பண்ணப்போ நான் அவங்கள கவனித்தேன். அதாவது எப்படின்னா, குழந்தைக்கு ஸ்வெட்டர் உள்ள சட்டை போட்டிருக்காங்க, சட்டை போட்டு அதுக்கு மேலே ஸ்வெட்டர், அதுக்கு மேலே இன்னொரு ஸ்வெட்டர் போட்டுவிட்டு தலைக்கு மப்ளரு, அதாவது அந்த குழந்தையோட தலை ஃபுல்லாக மூடுற மாதிரிக்க மூக்கு வரைக்கும் வருது அந்த தலைக்கு போடுற அந்த மப்புலர். தயவு செஞ்சு குழந்தைங்கள கை குழந்தைங்கள தூக்கிட்டு போகிறாங்க, குழந்தைங்கள வந்து அந்த மாதிரி என்னமோ துணி மூட்டையை கட்டி எடுத்துகிட்டு போகிற மாதிரி தயவு செஞ்சு குழந்தைங்கள அப்படி தூக்கி எடுத்துகிட்டு போகாதீங்க. குழந்தைங்கள வந்து துணி போட்டு மூடி எடுத்துகிட்டு போங்க. நான் மூடி எடுத்துகிட்டு போக வேணான்னு சொல்லலை. அதாவது அந்த குழந்தைக்கு வந்துட்டு தோல் பகுதியில் போடுறப்போ வந்துட்டு கொஞ்சமாவது அந்த குழந்தைக்கு சுவாசிக்கிற மாதிரி கேப் விட்டு குழந்தைய வந்து தலையை மட்டும் கவர் பண்ணி தூக்கிட்டு போங்க, சரிங்களா? நான் எதுக்கு அப்படி சொன்னேன், இன்னைக்கு தூக்கிட்டு போனவங்க அந்த மாதிரி தான் அந்த குழந்தைய தூக்கி ஷோல்டரில் இப்படி கமுத்து வச்சுருந்தாங்க. அப்புறம் நான் சொன்னேன், இப்போ எதுக்கு இந்த மாதிரி வந்து இப்படி குழந்தைய வந்து பொதிஞ்சு எடுத்துட்டு அது எப்படி இப்படி மூடி எடுத்துகிட்டு போகிறீங்க? ஒரு ஒரு குழந்தைக்கு வந்துட்டு அது ஒன்றும் பேசுகிற குழந்தை இல்லை, அதுக்கு மூச்சு முட்டுச்சுன்னா அதுக்கு சொல்லவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அப்படி இருக்கிற குழந்தைய எதுக்குமா இப்படி போட்டு நீங்கள் குழந்தைய வந்து மூடி எடுத்துகிட்டு போகிறீங்க? கொஞ்சமாவது அந்த துணியெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டு அந்த மாதிரி நீங்கள் வந்து குழந்தைய தூக்கிட்டு போங்கன்னு சொல்லி நான் பார்த்து அவங்கக்கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் நான் சொன்னதுக்கப்புறமா வந்துட்டு அந்த தலையில் போட்டு இந்த மப்ளர்லாம் வந்து கொஞ்சம் சுருட்டி விட்டு கொஞ்சம் மூச்சு விடுற மாதிரி அவங்க ரெடி பண்ணி அந்த குழந்தைய தோளில் போட்டிருந்தாங்க. நிறைய தாய்மார்கள், அதாவது ஃபஸ்ட்டு டெலிவரியான தாய்மார்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு தெரிய மாட்டேங்குது. அதனால் தெரியலன்னா தயவு செஞ்சு அந்த மாதிரி இருக்கிற பெண்கள் யாரும் உங்கள் ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு டெலிவரி ஆகி குழந்த பிறந்தவங்க யாரும் இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு என்னோடய வீடியோ வந்துட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் தெரிய மாட்டேங்குது. அதாவது சுத்தமாக அந்த குழந்தைக்கு மூச்சே விட முடியாத அளவுக்கு கமுத்து போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி தயவு செஞ்சு எடுத்துகிட்டு போகக்கூடாது. அந்த மாதிரி கமுத்து போட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா குழந்தை வந்து மூச்சு முட்டி கடைசியில் உங்கள் குழந்தைய இழக்கிற நிலைமைக்கு வந்துடும், சரிங்களா? அதனால் தயவு செஞ்சு குழந்தைங்களெல்லாம் வெளியில் தூக்கிட்டு போகிறப்ப தலையை மட்டும் கவர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. கை குழந்தைங்கள தூக்குறப்ப வந்துட்டு ரொம்ப கவனமாக தூக்கிட்டு வாங்க. அடுத்தது நிறைய பேர் அந்த கவர் மாதிரி வச்சுருக்காங்க, அந்த கவரில் வச்சுட்டு என்னமோ துணி மூட்டையை பேக் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க பாரு, அந்த மாதிரி வந்துட்டு குழந்தையெல்லாம் தூக்கி எடுத்துகிட்டு போகிறாங்க. அதெல்லாம் அந்த மாதிரி குழந்தைய அந்த கவரில் போட்டு எடுத்துகிட்டு போகிறதே ரொம்ப தவறு, சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் இப்போ தான் குழந்தைங்களெல்லாம் தூக்கிட்டு போகிற மாதிரிக்கே தலைக்கு போட்டு தூக்கிட்டு போகிற மாதிரிக்கே நல்லா காட்டன் துணியெலாம் வந்திருக்காங்க. தயவு செஞ்சு குழந்தை வச்சுருக்கோங்க அந்த மாதிரி துணியை வாங்கி யூஸ் பண்ணுங்க. இந்த ஜிப்பு வச்சு குழந்தைங்கள தூக்கிட்டு போகிற மாதிரி வச்சுருக்கிற அந்த இதெல்லாம் வாங்கிட்டு தயவு செஞ்சு குழந்தைங்களெல்லாம் எடுத்துகிட்டு போகாதீங்க. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, அந்த மாதிரி எடுத்துகிட்டு போனதில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு 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 ஹஸ்பண்ட் ஒய்ஃபு இந்த மாதிரி வெளியில் கிளம்புறப்ப என்னாச்சு, பைக்கில் போகிறப்ப என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஜிப்பு வச்சு அந்த குழந்தைய தூக்கிட்டு போவாங்களா, அந்த ஜிப்பு வச்சதில் வந்துட்டு குழந்தைய போட்டு ஜிப்பு போட்டு கையில் கொண்டுட்டு போயிருக்காங்க. அந்த வண்டியில் போனதில் அந்த குழந்தை அந்த அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, குழந்தைய ஒரு கையில் வந்துட்டு வண்டியும் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஜிப்பு போட்டு கவர் பண்ணியிருப்பாங்களா, அந்த ஜிப்பு வண்டி போன வேகத்தில் என்னாச்சுன்னா
அந்த ஜிப்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கலண்டு வந்துட்டு குழந்தை வண்டி போன வேகத்தில் குழந்தை எங்கே விழுந்துச்சுன்னே தெரியல. இடையில போயிட்டு இப்படி குழந்தைய இப்படி அமுத்தி பார்க்கையில் வெயிட்டே இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த குழந்தைய வந்துட்டு திரும்ப வண்டி எடுத்துட்டு போய் பார்த்துருக்காங்க. இது ரொம்ப தவறுதலான விஷயம். தயவு செஞ்சு வெளியிலலாம் போனீங்கன்னா அந்த ஜிப்பு குழந்தைங்கள தூக்கிட்டு போகிற அந்த ஜிப்பு வச்சதை மட்டும் வாங்கி தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. குழந்தைங்கள முடிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல காட்டன் துணியில் கை கால் முகம் இதெல்லாம் கொஞ்சம் கதவு சாத்தாது பாப்பா, காற்று வர்ற மாதிரி குழந்தைங்கள மூடி எடுத்துகிட்டு போங்க. கடைசியில் அந்த குழந்தை எங்கே தான் விழுந்துச்சு, குழந்தை என்ன ஆச்சு ஏது ஆச்சுன்னு தெரியல. இந்த சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அதனால் தயவு செஞ்சு தாய்மார்கள் குழந்தைங்களை எல்லாம் தூக்கிட்டு போகிறப்ப ரொம்ப கவனமாக தூக்கிட்டு போங்க. ஷோல்டரில் போகிறப்ப குழந்தைக்கு மூச்சு விடுற மாதிரிக்க தலையை மட்டும் கவர் பண்ணி நீங்கள் குழந்தைங்கள தூக்கிட்டு போங்க. மீண்டும் நான் சொன்ன கருத்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். தாய்மார்கள் ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்தவங்க யாரும் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னோட வீடியோ ஷேர் பண்ணுங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோக்கு மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.